Dear student, 12th standard chapter 1 ல exercise 1.5 ல third sums பார்க்க போறோம். ஒரு man 65,000 கையில் வச்சிருக்காரு. அவர் நாங்கள் என்ன பண்ண நமக்கு நேரம் என்ன 3 பாண்டாக பிரித்து நேரம் 6% ஒருத்தவங்கள்ட்டையும் 8% ஒரு மெம்பர்ஸ்கிட்டையும் 10% 3 பாண்டாக பிரிச்சுன்னா வரும் ஒரு இன்ட்ரெஸ்ட்னா நமக்கு வட்டி கொடுறாரு. ஓகே, கிராமத்தில் வட்டிக்கெலாம் விடுவாங்க ஒரு அமௌண்ட் வச்சு. அது என்ன வரும்? ஓகே, அதே சேம் தானே வரும். ஃபர்ஸ்ட் பாண்டு கரெக்டாக 6%, செகண்ட் 8, தேர்ட் வந்து 10% கொடுக்குறாரு. ஓகே ஓகே கொடுத்துட்டாரு. அவர் டோட்டல் ஆனுவல் இன்கம் எவ்வளோ நமக்கு 5,000 தான் நமக்கு. அவர் டோட்டலி என்ன இன்கம் நமக்கு 5,000. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 3 பாண்ட் இருக்க போகுது. இந்த தேர்ட் பாண்டோட நம்ம என்ன நமக்கு கொடுத்தா வருது. Third bond is 800 more than that from the second bond. Second bond நமக்கு என்ன third bond எவ்வளோ நமக்கு 800 அதிகமாக வரும். இந்த சில நமக்கு அவர் கொடுக்குறாங்க. ஓகே ஓகே கொடுக்கும்போது நீங்கள் determine the price each bond. ஓகே, ஒவ்வொரு பாண்டுக்கு நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு நமக்கு கொடுத்துருப்பாருன்னு நம்ம கொஸ்டின் மார்க்கு. ஒவ்வொரு பாண்டு காட்டையும் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு கொடுத்துருப்பாரு அப்படின்னு நம்ம யூஸ் கசின் எலிமினேஷன் மெத்தடை சால்வ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ண பாரு. ஒரு மேனு 65,000 வச்சிருக்காரு. அந்த 65,000 வரும் 3 பாண்டாக பிரிச்சு நம்ம வரும். ஃபர்ஸ்ட் பாண்டுக்காரங்க 6% வழி கொடுக்குறாரு. செகண்ட் பாண்டுக்காரங்களுக்கு 80% கொடுக்குறாரு. ஆனால் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கல, ஆனால் பர்சன்டேஜ் மட்டும்தான் குறைச்சி கொடுக்குறாரு. எவ்வளோ அமௌண்ட் வரும் ஃபர்ஸ்ட் பாண்டுக்காரங்க எவ்வளோ அமௌண்ட் தெரியல, செகண்ட் பாண்டு வச்சு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க நமக்கு, தேர்ட் பாண்ட் எவ்வளோ அமௌண்ட் தெரியல. ஆனால் நாங்கள் நமக்கு ஆனால் அந்த எவ்வளோ அந்த இன்ட்ரெஸ்ட் வட்டி மட்டும் எவ்வளோ நமக்கு 6, 8, 10% பர் ஆனுவல் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஓகே, அவர் டோட்டல் இன்கம் மட்டும் 5,000 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? 5,000 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஆனால் தேர்ட் பாண்டோட நமக்கு செகண்ட் பாண்டோட தேர்ட் பாண்ட் எவ்வளோ நமக்கு 800 அதிகம்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பாண்ட் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருப்பாரு, செகண்ட் பாண்ட் எவ்வளோ, தேர்ட் பாண்ட் எவ்வளோ கண்டுபிடின்னு கேட்குறாங்க. ஈச் பாண்ட் ஒவ்வொரு பாண்டோட ரேட் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருப்பாரு அவர் கேட்குறாரு. ஓகே, ஸோ என்ன மெத்தட் யூஸ் கசின் எலிமினேஷன் மெத்தட். ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் பாண்ட் எவ்வளோ நமக்கு எக்ஸ்ன்னு நமக்கு தெரியும். செகண்ட் பாண்ட் வந்து ஒய் நம்ம எடுத்துரும். தேர்ட் பாண்ட் வந்து இசட் நமக்கு எடுத்துரும். ஓகே ஓகே ஏன்னா தெரியாது எவ்வளோ கொடுத்துறாங்க நமக்கு தெரியாது அந்த வேல்யூலாம். ஓகே சரி ஓகே நம்ம டோட்டல் தான் 3 மெம்பர்ஸ்க்கு கொடுத்த அமௌண்ட் எவ்வளோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் பாண்ட் செகண்டு தேர்டு டோட்டல் எவ்வளோ நமக்கு 65,000. இது ஈக்குவேஷன் 1. இது எக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பாண்ட் செகண்டு தேர்டு. அப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ நமக்கு இந்த 65,000 தான் என்ன தனித்தனி இண்டிவிஜுவலாக என்ன வரும் ஸ்ப்ரெட் என்ன பிரித்து நமக்கு கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்னு கொடுக்குறாரு. அது எவ்வளோ அமௌண்ட் நமக்கு தெரியல. அப்போ டோட்டலாக நாட் பண்ணால் 65,000. ஓகே, அது ஈக்குவேஷன் 1. செகண்ட் ஓகே நெக்ஸ்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு கொடுக்குறாரு அவர் ஃபர்ஸ்ட் பாண்டுக்காரன்ட்ட 6% ஃபர்ஸ்ட் பாண்ட் வரும் எக்ஸ்னா ஃபர்ஸ்ட் பாண்ட் ப்ளஸ் 80% ஒய்னா செகண்ட் பாண்ட் கொடுக்குறாங்க. இங்கே நெக்ஸ்ட்டு 10% இசட் தேர்ட் பாண்ட் ஈக்குவல் எவ்வளோ நமக்கு அவர் டோட்டலாக ஆனுவல் இன்கம்ல 5,000 தான் நமக்கு. ஓகே 5,000 தான் நமக்கு. ஓகே சரி ஓகே இது ஃபுல்லாக நமக்குன்னா நமக்கு 5,000 என்ன பர்சன்டேஜ் வேல்யூனா 6/100, 8/100, 10/100. ஓகே மல்டிப்ளை என்ன 100 ரிமூவ் பண்ணால் 100 நமக்கு நேரம் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க டோட்டல்லையும். அப்போ 6, 8y 10 இங்கே நேரம் 20 எக்ஸ்ட்ரா ஆகிடும் நமக்கு. ஏன்னா 100 எங்கேயும் மல்டிப்ளை பண்ணலாம். போர்ட் சைடு மல்டிப்ளை 2 சைடும் மல்டிப்ளை பண்ணணும். சிங்கிள் சைடு மட்டும் பண்ணக்கூடாது, 2 சைடும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே இன்னும் நான் சிமுலேஷன் பண்ணலாம். இது ஃபுல்லாக என்ன நமக்கு நமக்கு 2ஆல் டிவைட் ஆகும். இன்னும் சிம்பிளாக பண்ணால் ஈஸியாக நமக்கு நான் சால்வ் பண்ணேன். அது நான் 2ஆல் டிவைட் பண்ணால் இது 3 டைம்ஸு, இது 4 டைம்ஸு, இது 5 டைம்ஸு, இது என்ன நமக்கு 25 × 40. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்லிட்டு நமக்கு தேர்ட் பாண்டு செகண்ட் பாண்டோட ஓகே செகண்ட் பாண்ட். அப்போ தேர்ட் பாண்ட் நம்ம என்ன எடுத்து நமக்கு 10% இசட் எதோட நமக்கு செகண்ட் பாண்ட் எவ்வளோ வந்துக்கு 8% ஒய் ஈக்குவல் எவ்வளோ அதிகம் நமக்கு கொடுத்துட்டாங்க 800 கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. தேர்ட் பாண்டோட செகண்ட் பாண்ட் என்னமா செகண்ட் பாண்டோட தேர்ட் பாண்ட் எவ்வளோ 800 அதிகம் சொல்லிட்டாங்க. ஓகே அப்போ நெக்ஸ்ட் நான் அந்த பர்சன்டேஜ் வேல்யூ பண்ணால் 100 போட்டுங்க. 8/100 100ல் மல்டிப்ளை பண்ணால் 10 இசட் மைனஸ் 8y ஈக்குவல் டு 800. 2ஆல் டிவைட் பண்ணால் 5 இசட். ஓகே இப்போ நமக்கு என்ன வரும் கசின் எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ண சொன்னாங்க. ஈக்குவேஷன் 1, 2, 3 ஃபாலோ பண்ணி ஒரு மேட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ஒய் இசட்டோட கோஎஃபிஷியன்ட் 1, 1, 1 ஈக்குவல் செகண்ட் ஈக்குவேஷன் கோஎஃபிஷியன்ட்
3 4 5. நெக்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷன் என்ன வரும்? எக்ஸ் வேல்யூ இல்லைங்க ஃபங்க்ஷனில். அப்போ எக்ஸ் இல்லைன்னா யூஸ் பண்ணணும் 0. நெக்ஸ்ட்டு எக்ஸ்னா அங்கே ஒய்னு வேல்யூ கரெக்டாக போகணும். ஏன்னா இசட்டில் இருக்குது. அப்போ என்ன நமக்கு இசட் என்ன பண்ணணும்? இசட் போனால் 5 லாஸ்ட் தான் வரணும். இது ஃபுல்லாக ஒய்யோட கோபிஷன். அப்போ ஒய்யோட கோபிஷன் தான் இங்கே எழுதணும். நமக்கு மாற்றி எழுதக்கூடாது. ஃபஸ்ட்டு எத்தனை ஆர்டர்னா 0 5 -1 யூஸ் பண்ணாதீங்க. கரெக்டாக இது ஃபுல்லாக எக்ஸோட கோபிஷன், இது ஃபுல்லாக ஒய்யோட கோபிஷன், இது ஃபுல்லாக இசட்டோட கோபிஷன். இப்போ எக்ஸ் இந்த தேர்ட் ஈக்குவேஷனு எக்ஸ் இல்லை 0. செகண்டில் ஒய்யோட கோபிஷன் செகண்ட் தான் இருக்குது. அப்போ -4. தேர்ட் இசட்டோட கோபிஷன் 5. வேரியபிள் எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு என்ன வரும்? 65,000. நெக்ஸ்ட்டு 25. நெக்ஸ்ட்டு 8,000. ஓகே 4,000. ஓகேவா 40,000 40. இது ஃபுல்லாக ஏ எக்ஸ் ஈக்குவல் டு பி. நெக்ஸ்ட்டு ஏவும் பி நான் ஜாயின் பண்ணோம். ஏ மேட்ரிக்ஸு ஸ்லாஷ் பி மேட்ரிக்ஸ். ஓகே ஸ்டார்டிங் ஏஎக்ஸ் பி ஃபார்ம் பண்ணுற போதும் ஃபர்ஸ்ட்டில் அதில் ஏ மேட்ரிக்ஸு ஸ்லாஷ் பி மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த 3 டேர்ம்ஸ் நம்ம 0 ஆகணும். இதான் ஏன் கா எலிமினேஷன் மெத்தட், கசின் எலிமினேஷன் மெத்தட், காஸ் எலிமினேஷன் மெத்தட். ஓகே ஃபஸ்ட்டு இந்த 2 டேர்ம்ஸ் 0 ஆகணும். அது ஃபஸ்ட்டு வந்து அப்படியே அட்டாச் பண்ணுறீங்க, எந்த சேஞ்ச் பண்ணாமல். ஓகே இப்போ இந்த டேர்ம்ஸ் 0 ஆக்கணும். R1 கூட தான் மல்டிப்ளை பண்ணி 0 ஆக்கணும். இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இல்லை. அப்போ 3 மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணலாமா? 3 - 3 0. நெக்ஸ்ட்னா நமக்கு 4. இது 3 மல்டிப்ளை பண்ணால் -3 4 பண்ணால் நமக்கு 1. ஓகே 5. இது 3 பண்ணால் ஒரு ஹோல் டைம் ஒரு சைடில் எதுக்கு R2 டைம்ஸ் டு R2 - R2 டைம்ஸ் அப்படியே டோட்டல் வேல்யூ சேம் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணணும். ஓகே R2 அப்படியே அட்டாச் பண்ணிட்டுங்க. என்ன R2லேருந்து இதை மட்டும் 3 மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணால் இந்த வேல்யூஸ். ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ இதில் நான் 0வே இருக்குது ப்ராப்ளம். அப்படியே 0 இல்லை. நெக்ஸ்ட்டு நான் இங்கே ஒரு இப்போ 2 இருந்துச்சுன்னா இது 2 மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணலாம். இங்கே இருக்கிறதே 0 இருக்குது, ப்ராப்ளமே இல்லை நமக்கு. அப்படியே எடுத்துனா அந்த ரோவும் எடுத்து அதை அட்டாச் பண்ணிவிடுவேன், ப்ராப்ளம் இல்லை. ஓகே இப்போ 2 0 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த டைம்ஸ் 0 ஆகும். இது 0 ஆகும்னா இந்த 2 ரோவும் எடுத்து அப்படியே அட்டாச் பண்ணணும். இந்த 2 0 ஆகணும். எப்பவுமே என்ன வரும்? அந்த 2 ரோவை எடுத்து அப்படியே அட்டாச் பண்ணிட்டுவேன். இது 0 ஆகும்னா R2 கூட தான் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ -4 இருக்குது, 4 இல்லை. அப்போ 4ல் மல்டிப்ளை பண்ணால் 2 ப்ளஸ் பண்ணால் -4 + 4 வரும், 0 ஆகிடுமா? அப்போ R3 டைம்ஸ் டு R3 + 4 R2. R2 ஃபுல்லாக 4ல் மல்டிப்ளை பண்ணி R3 கூட ஆட் பண்ணால் 0 ஆகிடும். இப்போ 0 13 வேல்யூ. ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ ரிசல்ட் வரும். இது ஃபுல்லாக எக்ஸ் வேல்யூ, இது ஃபுல்லாக ஒய்யோட வேல்யூ, இசட் வேல்யூ. அப்போ 13 இசட் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் நேரம் 26 2,60,000. ஓகே 2,60,000. அப்போ இசட் ஈக்குவல் வரும் 2,60,000 / 13 டிவைட் பண்ணால் வரும் 20,000 இசட் வேல்யூ. அப்போ நெக்ஸ்ட்டு ஒய் ப்ளஸ் 2 இசட் ஈக்குவல் டு 55,000. ஓகே அப்போ நெக்ஸ்ட்டு இசட் வேல்யூ தெரியுமா? 20,000. 2 மட்டும் வேணா 40 இந்த சைடு வேணா மைனஸ் ஆகிடும். இப்போ 55ல் 40 லெஸ் பண்ணால் 15,000. ஓகே 15,000. நெக்ஸ்ட்டு எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 65,000. 65,000 எக்ஸ் தெரியாது. அப்படின்னா ஒய் வேல்யூ 15,000 ப்ளஸ் 20,000 ஈக்குவல் டு 65,000. ரெண்டு ஆட் பண்ணால் 35,000. 35 ஆப்போசிட் போனால் -35. அப்போ நெக்ஸ்ட் 65 35 போனால் 30,000. அப்போ நெக்ஸ்ட்டு அப்படி 65,000 எவ்வளோ வேணா? ஃபஸ்ட்டு பாண்டுன்னு வரும் 60%. ஃபஸ்ட்டு பாண்டு 60% எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருப்பாரு? 30,000 கொடுத்துருப்பாரு. செகண்ட் பாண்ட் 80% எவ்வளோ கொடுத்துருப்பாரு? நமக்கு 15,000 கொடுத்துருப்பாரு. நெக்ஸ்ட்டு தேர்ட் பாண்டு நமக்கு 10% அவர்கிட்ட எவ்வளோ கொடுத்துருப்பாரு? 20,000 கொடுத்துருப்பாரு. டோட்டலாக கவுண்ட் பண்ணி 30 50 ஒரு 15 65,000. அவர் டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் கையில் வச்சுருந்தாரு? 65,000 தான். அந்த 65 என்ன வரும்? அப்புறம் ஃபஸ்ட்டு பாண்டு இவ்வளோ கொடுத்துட்டாரு, செகண்ட் பாண்டு, தேர்ட் பாண்டு. அப்போ இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துட்டு இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துக்கிறாரு நமக்கு. ஓகே அப்புறம் பிரித்து நான் ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக கொடுத்துட்டாரு. ஃபஸ்ட்டு பாண்டு தான்ப்பா 30,000, செகண்ட் பாண்டு தான் 15,000, தேர்ட் பாண்டு 20,000. அப்போ ஆட் பண்ணால் 65,000 கரெக்டான கவுண்டிங் வருது. ஓகே அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துட்டாரு? 6% ஒன்று கொடுத்துட்டாரு, 8 ஒன்று கொடுத்துட்டாரு, 10%க்கு 3 பாண்டை பிரித்து கொடுத்துட்டாரு. ஓகே வேறு என்ன இம்பார்ட்டன்ட் சம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.